மகிழ்ச்சியான இத்தருணம். எத்தனை பூக்களை கொண்டு சிரித்தாலும் கடவுள் என்ன சிரிக்காமலா போய்விடுவார்? அப்படிதான் சிரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். சிறப்புரையாற்ற பேபி சாய்ராம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சளைக்காத உழைப்பின் சிகரம், அழுத்தமான உச்சரிப்பு இவரின் பாணி, அன்பு தங்குமும் ஒரு செய்தி ராணி. வார்த்தைகளில் மின்னும் தெளிவு, வாசிக்கும் பாணியில் ஓர் அறிவு, நிதானமான பேச்சின் அழகு, நிஜங்கள் சொல்லும் தமிழ் மெழுகு. செய்தி உலகில் இவர் ஒரு சகாப்தம், செவிகளுக்கு தருகிறார் இனிய தமிழ் அமிர்தம். சன் டிவி செய்தி வாசிப்பாளர் திருமதி பேபி சாய்ராம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். நூலை வெளியிட்டு தலைமை ஏற்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் கவிஞர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் விழா நாயகன் திரு செந்தமிழ் சீனிவாசன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் கீழே அமர்ந்து இந்த விழாவை ரசித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அப்படின்னு சொல்கிறத விட இரவு வந்துடுச்சு, இரவு வணக்கம். மற்றும் நிறைய பெண்கள் இங்கே இருக்கிறோம், எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இந்த விழாவுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செந்தமிழ் சீனிவாசனோட குடும்பத்தை பற்றி எனக்கு பெரிய அளவில் ஒரு பரிச்சயம் கிடையாது. ஆனால் இந்த புத்தகத்தை வாசித்ததுனால கவி அக்கா அப்படிங்கிற ஒரு பேர் மனசில் நல்ல நீங்காத இடம் பிடிச்சிருச்சு. இங்கே வந்தப்போ தொகுப்புரை சொன்ன அக்கா தான் சொன்னாங்க, செந்தமிழுக்கு 5 தாய்களை பெற்ற ஒரு மகன், ஒரு பெருமகன் செந்தமிழ் சீனிவாசன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னா, செந்தமிழ் சீனிவாசனோட ஊருக்கு பக்கத்தில் தான், கொஞ்சம் நெருங்கினதுன்னு வச்சுக்கோங்க, தக்கோலம் அப்படிங்கிற கிராமம் தான் என்னோடய சொந்த ஊர். இதில் என்ன வேடிக்கைன்னா, நாங்கள் 5 பேர் பெண் பிள்ளைகளே எங்கள் அப்பாவுக்கு, ஒரே ஒரு தம்பி கடைசியாக. என் அப்பா என்ன அந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, 5 பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு எந்த சலிப்புமே இல்லை. ஏன்னா பிள்ளை வேண்டும், ஆண் பிள்ளை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டினப்போ எங்கள் வீட்டில் அவ்வளோ சொத்துக்கள் இருந்துச்சான். ஆசைக்கு பெண்ணு, ஆஸ்தியை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பித்து போட்டுட்டு இருந்தார். கடைசியாக எனக்கு அடுத்தது ஒரு தம்பி, 5 பெண் பிள்ளைகளுக்கு அப்புறமா ஒரு தம்பி பிறந்துட்டான். நிறைய பேர் நிறைய விழாக்களில் எங்கே பார்த்தாலும் என்னை கேட்குற முதல் கேள்வி, தமிழ் செய்தி வாசிப்பாளர் சொல்கிறீங்க, ஒரு திராவிட குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி பேபி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க, ஒரு பெட்நேமியை நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் சைட்லலாம் என்னென்னா, தொடர்ந்து பெண் குழந்தைகளாக பிறந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதில் போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு பேபி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு அதுங்களுக்கு எந்த சடங்குமே செய்ய மாட்டாங்க. இந்த குழந்தை பிறந்ததும் பேர் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த இதுவுமே செய்ய மாட்டாங்க. அடுத்தது பிறக்கிறது கண்டிப்பாக ஆண் குழந்தையாக பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் எங்கள் ஊரில் இருக்குது. பாட்டிங்கள் பேர்லாம் பேபி பாட்டிங்கள்லாம் இருக்காங்க. ஸோ தொன்று தொட்டு எங்கள் ஊரில் இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. அது மூலமாக வந்தது தான் எனக்கு இந்த பேபி அப்படிங்கிற பேர். என் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, ஏய் கழுதைங்களா, நீங்கள் 5 பேருக்கும் கடவுள் அப்படின்னு பார்த்தா உன் தம்பி தாண்டி, உன் தம்பி மட்டும் முதல்ல பிறந்திருந்தானா உங்களுக்குலாம் இந்த பூலோகத்தை பார்க்குற வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கண்டி, அவன் தாண்டி உங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நிஜமாவே செந்தமிழோட இத்தனை அக்காக்களுக்கு மத்தியில் இவர் வாழ்ந்தது, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த புத்தகத்தை எனக்கு அவர் அனுப்பியிருந்தார். எனக்கு நிஜமாவே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப படிக்கிற பழக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. சும்மா எப்பயாவது இந்த மாதிரி தொகுப்புரைக்கு போகிறப்ப எனக்கு புத்தகம் கொடுத்தாங்கன்னா அந்த புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் உண்டு. ஏன்னா அவங்க கொடுத்தவங்க கருத்து கேட்பாங்க, படிச்சிங்களா, அதை பற்றி சொல்லுங்கள், அதுக்காக பயந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை நான் படிப்பேன். கவிஞருக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னை பற்றி. இதில் என்னென்னா, இந்த புத்தகத்தை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு அனுப்பியிருந்தார். ஒரு நாள் இரவில் வந்த அன்னைக்கு இரவு ஒரு 9-9:30 மணி நல்லா தூக்கம் வர நேரத்தில் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு என்ன சொல்கிறது, இதை ஒரு கவிதை தொகுப்பாக ஒரு நூலாக சத்தியமாக என்னால் பார்க்க முடியல. நான் ஒரு 4 நாள் என்னோட தக்கோலம் கிராமத்துக்கு போய் எங்கள் அக்காக்களோட நான் வாழ்ந்த அந்த அனுபவத்தை, நாங்கள் சந்தித்த அந்த வறுமையை, என் தம்பிக்காக நாங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருக்கோம், அவனுக்காக என்னென்னலாம் தியாகம் பண்ணியிருக்கோம். ஒரு 5 பெண் பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு அம்மா எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க அவங்கள நினச்சி. ஆனாலுமே எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, கடைசி வரைக்கும் 5 பெண் பிள்ளைகளை பெற்றமேன்னு ஒரு நாள் கூட எங்கள் அப்பா கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு திராவிட குடும்பம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் என் அப்பா. என் அம்மா சொல்லுவாங்க, இருக்கிற நிலத்தெல்லாம் வச்சு பசங்களை படிக்க வைக்கிறீங்களே, அதுங்களை கரையை சேர்க்கணும் அப்படின்வாங்க. லூஸு, கரை சேர்க்கறத பற்றி யோசிக்கக்கூடாது, பசங்களுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணும், அதுங்க கரை சேர்ந்துக்கும் அப்படின்ட்டு.
எங்கள் வீட்டில் வந்து முதல் குழந்தை பெண் குழந்தை என் அக்கா. இந்த கவி அக்கா அப்படின்னு பார்க்குறப்ப என்னை மீறி வந்து அழுக வந்துடுச்சு. என் அக்கா பேர் வந்து கலாவதி, கலா அக்கா. கவி அக்காவை பார்க்குறதா கலா அக்காவை பார்க்குறதானே எனக்கு தெரியல. கவி அக்கா எப்படி வந்து ஒரு மூத்தவளாக அந்த வீட்டுக்கு எல்லா நிறைவாக செஞ்சுருக்காங்களோ அதே மாதிரி என்னோட அக்கா கலா அக்கா எங்களை வந்து ஒரு தாயா, குடும்பத்தில் ஒரு மூத்த ஆண்மகன் இருந்தால் என்னென்னலாம் செய்வானோ அத்தனையும் செஞ்சு எங்களை வந்து கரையேற்றி எல்லாரும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து என்னோடய அக்கா தான். கிராமத்தில் வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் படிப்பாங்க பொண்ணுங்களை, அதுக்கப்புறம் ஒரு 10ஆம் கிளாஸ், மீறி அதுக்கு மேலே 12வது வரைக்கும் போகிறதுங்கிறது பெரிய விஷயம். எல்லா வந்து என்ன சொல்கிறது, இந்த தாக்குதல்கள்லாம் சமாளிக்கிற குடும்பம் மட்டும்தான் 12வது வரைக்கும் போவாங்க. ஊரில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் பேசுவாங்க. எங்கள் அப்பா அதையெல்லாம் தாண்டி என்னோடய அக்காவை வந்து சென்னைக்கு வரைக்கும் அனுப்பி வச்சார் படிக்கிறதுக்காக. எங்கள் அக்கா வந்து நர்சிங் படிச்சிருக்காங்க. அந்த காலத்துலேயே வந்து சென்னையை தாண்டி எங்கள் தக்கோலம் கிராமத்துலேருந்து வந்த ஒரு முதல் பெண்மணி அப்படின்னா என்னோடய அக்கா தான். வந்து அவங்க நல்லபடியாக படித்து முடித்து எங்கள் எல்லாரையும் ஒருத்தராக சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடி கொடுத்து எங்களை வந்து நல்லபடியாக வச்சுருக்காங்க. அப்படின்னா கவி அக்கா மாதிரி எனக்கு ஒரு கலா அக்கா கிடச்சது தான் முக்கிய காரணம். என்னென்னா பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவருக்கு 5 அம்மாக்கள், என் தம்பிக்கு வந்து 6 அம்மாக்கள். அப்படி பார்க்க போனால் நாங்கள் 5 பேர் பெண் பிள்ளைகள் இல்லையா. எல்லாரும் வந்து அதோட சிறப்பை மட்டுமே பேசுனீங்க. என்னென்னா ஒரு 5 அக்காமாருக்கு ஒரு தம்பியாக இருக்கிறது எவ்வளோ சிரமம் தெரியுங்களா? சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது. ஏன்னா வந்து அந்த கவிதையில் கூட அவர் எழுதியிருப்பார், நொறுக்கு பொண்டங்களை வந்து பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் தம்பிக்கு ஊட்டி விடுவாங்க. அதோட முடியுதா வாழ்க்கை? கல்யாணத்துக்கு அப்புறம் அது எங்கள் வீட்டில் 5 பேருக்கு 2 பொம்பளை பசங்க. ஸோ 10 பொண்ணுங்க. என் தம்பியோட சாதனை என்னென்னா 8 பசங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா பண்ணியிருக்கான். இது வரைக்கும் 6 குழந்தைங்களுக்கு அக்கா மகள்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கான். எதுனாலும் முதல்ல என் குழந்தை முதல் மார்க் எடுத்தால் முதல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாளோ இல்லையோ முதல்ல வந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணி மாமா 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 அப்படிங்கிற உறவு வந்து எனக்கு நிஜமாகவே வந்து செந்தமிழ் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த நிலைமையிலையும் வறுமையாக இருக்கிறோமோ இல்லை இந்த நிலைமை மாறுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்கா என் தம்பிக்கிட்ட, உனக்கு என்னப்பா 5 அக்காங்க இருக்காங்க, 5 விரலுக்கு ஒரு அக்கா உனக்கு, ஆனா 5 பேரும் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாள். இன்றைக்கும் நாங்களும் அது பெருமையாக என் தம்பியை வச்சுட்ருக்கோம். செந்தமிழ் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். இது வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழாவா இல்லை அது ஒரு குடும்ப விழாவாமனு தெரியல. கேக் வெட்டுறீங்க, ஆளாளுக்கு திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் பாட்டு போடுறாரு, அவர் மியூசிக் போடுறாரு. செந்தமிழுக்கு தெரியும் நான் வந்து எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்கியிருக்கேன் அப்படின்னு தெரியும். அது வந்து ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருக்கும். யாருமே பேசக்கூடாது, பின் ட்ராப் சைலண்ட். எங்கேயாவது ஒரு மொபைல் அடிச்சதுன்னா அப்படியே கொலை குற்றம் பண்ணவர்கள் மாதிரி திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி விழாக்களை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழல் இருக்கிற ஒரு விழாவை வந்து கலந்துக்கிறது நிஜமாகவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனுஷ்யபுத்திரன் ஐயா வந்து நிறைய பேப்பரில் மடிச்சுலாம் வச்சுருக்காரு. அவரோட ஸ்பீச்சை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நேரில் கேட்க போகிறேன். அதனால் நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ரொம்ப நேரம் பேச விரும்பலை. என்னோட குடும்பத்தை பற்றி இந்த மேடையில் பகிர்ந்துக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த செந்தமிழ் அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து ஒரு ஆபத்தாண்டவனாக என்னோட தம்பியை விட அதிகமாக எனக்கு உதவி இருக்கிறவர் செந்தமிழ் ஐயா அவர்கள். ஏன்னா இந்த தொகுப்புரைக்கெல்லாம் போகிறப்ப கெஸ்ட்டுங்க பேர் அப்படியே நீளமாக போடுவாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விழா ஏற்பாட்டாளர் இருந்து சொல்லுவார், அதில் அந்த 4 பேர் வரலங்க, அந்த இயக்குனர் வரலங்க, இவர் வரலங்க அப்படின்வாங்க. திடீர்னு அவங்கள பற்றி நம்மளை என்னத்தை போய் தொகுப்புரை எழுதுறது, உடனே ஒரு மெசேஜ் அடிப்பேன் நம்ம செந்தமிழ் ஐயா அவர்களுக்கு. அப்படியே சுட அனுப்புவார். ஒரு 5 நிமிஷம் இருக்காது, உடனே வந்து விடும் மொபைலில். அதனால் வந்து செந்தமிழுக்கு எனக்கு ரொம்ப பெருசாக பேசியோ இல்லை ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியோ ஒரு நல்ல நாளுக்கு ஒரு செய்தி அனுப்பியோ அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. எனக்கு எப்பெல்லாம் தேவையோ என் தம்பி மாதிரி வந்து அப்போல்லாம் அவரை வந்து நான் வந்து உபயோகப்படுத்திப்பேன், அவ்வளோதான். அந்த நன்றி கடனுக்காக இந்த விழாவுக்கு வந்து கலந்துருக்கிறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னை பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, என்னை வந்து பாதித்த கவிதைகளை பற்றி நான் இப்போ கொஞ்சம் பேசுகிறேன். அதாவது ஒருத்தரை வந்து ஒருத்தருக்கு பிடிச்சிடுச்சுன்னா அவங்களோட எல்லா அசைவுகளையும் ரசிப்பாங்க. அவங்க சொல்கிற எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் அப்படின்னுவாங்க. செந்தமிழ் அவங்க அக்கா கவியக்காங்கிற பேரை என்னால் நாளாக மறக்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் வந்து அது தக்கோலம் எப்படி ஞாபகம் வருதோ, என்னோட அக்கா அங்கே எப்படி ஞாபகம் வராங்களோ அது மாதிரி கவியக்கா வந்து என்னோட வாழ்க்கையோடு கலந்து விட்ட ஒரு உறவாகவே மாறி போயிட்டாங்க. செந்தமிழை விட இப்போ எனக்கு கவியக்கா வந்து உயர்ந்து நிற்கிறாங்க, ஒரு தெய்வம் மாதிரி நிற்கிறாங்க. அக்கா வாசல் தெளித்து கோலம் போட்டால் அது திருக்கவிதை, துளசி மாடத்தை சுற்றும் போது மரபு கவிதை, ஸ்கூட்டியை ஓட்டும் போது புது கவிதை, அன்பு தோய்ந்த வார்த்தைகளை உதிக்கும் உதடுகள் ஹைக்கூ கவிதைகள், பாத்திரங்களை கழுவுகையில் வரும் வலையோசை கஜல் கவிதை. அவர் ஒரு கவிஞர், அழகாக இது மாதிரிலாம் பேசிட்டார். நம்மளெல்லாம் எழுத சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி உணர்ச்சி மிகுத என் அக்கா பற்றி பேசின மாதிரி பேச மட்டும்தான் நம்மளால் முடியும்.
அதாவது ஆக மொத்தம் அக்கா வந்து புரிந்தும் புரியாத இலக்கியம். அடுத்ததாக ஒரு கவிதை, நம்ம வந்து வீரம் அப்படின்னா மகளிர் தினத்தில் வீரத்தை பற்றி பேசுகிற எல்லாரும் வந்து உச்சரிக்கிற ஒரு வார்த்தை வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், வீரமங்கை வேலு நாச்சியார். நானே நிறைய மேடைகளில் உங்களை பற்றிலாம் பேசியிருக்கேன். வீரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கவிதை மூலமாக சொல்கிறார். அதாவது ஒரு கர்ப்பமானை துரத்தி பிடிக்கும் சிறுத்தை இல்லை ஒரு ஒரு சிங்கம், அதோட வீரம்லாம் வந்து வீரம் கிடையாது. வீரன்னா எப்படி இருக்கணும்னா, அரிசி உலை வைக்கும்போது தெரியாமல் வீழ்ந்த சித்தெரும்பை சிதைக்காமல் எடுத்துவிடும் அக்காவின் அன்பில் இருக்கிறது அந்த வீரம். போடா, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன வீரம் இருக்குது? இதுதான் வீரம். அதில் வந்து அந்த கவி அக்காவோட இரக்க குணம் கொண்டவள் அப்படிங்கிறது வந்து நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அடுத்ததா, சொப்புகளில் சோறாக்குவதும் தப்புகளை நேராக்குவதும் குறும்புகளை நூறாக்குவதும் குற்றங்களை சுக்கு நூறாக்குவதும் அவர்களது வாடிக்கை. அக்காக்களால் அமையும் உலகு. எனக்கு முதல்ல இதை கேட்டவுடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. செந்தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மனைவி இருக்காங்களா? எனக்கு நிஜமாவே அவங்க குடும்பத்தை பற்றி இருக்கு. பெண் குழந்தை இருக்குது. ஆமாம், கரெக்ட் இல்லை? ஆமாம், ஒரு தடவை நம்ம நியூஸ் சம்மந்தமாக பேசுகிறப்ப தெரிஞ்சுது. இப்படி அதாவது அக்காக்களால் அமையும் உலகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதுறதுக்கு எந்த ஒரு மனைவியாவது சம்மதிப்பாளா? பிச்சு போட்டுருவா. என் தம்பிலாம் வந்து கப்சுப்புன்னு இருப்பான். என்னதான் பண்ணாலும் பொண்டாட்டி முன்னாடி அமைதியாக இருக்கணும். அதாவது கல்யாணம் ஆச்சுன்னா ஆல் ரைட் ரிசர்வ்ட் பை ஒய்ஃப் ஒன்லி. ஓகேயா? இவர் இவ்வளோ ஒரு புத்தகத்தை எடுத்து அக்காக்களோட நினைவுகளை எழுதி அதில் வந்து அக்காக்களால் அமையும் உலகு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் தட்டில் சோறு கிடைக்குதுன்னா நிஜமாவே அந்த பெண்ணை வந்து ஒரு நல்ல சூழலில் வளர்ந்துருக்கிற பெண்ணாக இருப்பா. கண்டிப்பாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அண்ணன் தம்பியோட அக்கா தங்கைகளோட வளர்ந்த ஒரு நல்ல பெண்ணாக இருப்பா. அதனால் உங்களை பாராட்டுறதை விட அந்த பெண்ணை பாராட்டுறதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த வேலையில். அடுத்ததாக, பறவையின் இறகு வெப்பத்தில் குஞ்சுகளின் இமை மூடிய இருட்டாக இருந்திருக்கிறேன் அக்காவின் ஒவ்வொரு அணைப்பிலும். இதை வந்து நான் இதை படிக்கிறப்ப எனக்கு நிஜமாவே அழுக வந்துருச்சு. ஒரு மார்கழி மாத குளிரில் நம்மலாம் வந்து அந்த ஒரு வறுமையில் வளர்ந்தப்ப இப்போல்லாம் வந்து நல்ல ஜம்முன்னு குளிட்டு போட்டுட்டு தூங்குறோம். அப்போல்லாம் வந்து அந்த பெட்ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, 5 பேருக்கு ஒரே பெட்ஷீட் தான் இருக்கும். பிடிச்சி இழுத்து 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 விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து இந்த கடைசி அக்கா வந்து நம்மளை அணைச்சிக்கிட்டு, அதுவும் அந்த விடியற நேரத்தில் வர தூக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சொர்க்கலோக தூக்கம். அதாவது வெய்ய காலமானாலும் சரி குளிர்காலமானாலும் சரி அந்த காலை நேரத்தில் வர தூக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு சொர்க்கலோக தூக்கம் அப்படின்னு சொல்லணும். அந்த நேரத்தில் அக்கா நமக்கு போர்வையிலன்னு வந்து நம்மளை அணைக்கிறப்ப அந்த கதகதப்பை வந்து இந்த கவிதையில் வந்து என்னால் உணர முடிஞ்சது. அடுத்ததாக, கோயில்களில் திருநீறு இட்டு சிதறும் பொடி இடை தாண்டாமல் இருக்க, அதாவது இமையை தாண்டாமல் இருக்க ரோசாப்பூ இதழ்களால் ஊதும்போது ஒரு நொடி கண்முன்னே வந்து போகிறாள் கடவுள். அதாவது அந்த விபூதி கூட கண்ணில் பட்டு தம்பியோட கண்ணு கலங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த அம்மா எவ்வளோ உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த கவிதையில் தெரிஞ்சுது. குடும்பம் குட்டி பேரன் பேத்தி என ஆன பிறகும் தீபாவளி சீர்தருந்து கிளம்பும் தம்பிகளிடம் செலவுக்கு காசு இருக்கா என்று கேட்கும் அக்காக்களின் குரல்கள் 1000 யானைகளின் பலத்துக்கு சமமானவை. இதுவும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். என் தம்பி வந்து இவன் சொல்லுவான், விவேக் சொல்லுவான் பார்த்தீங்களா, குடும்பம் பெருத்து போச்சு நான் சுருங்கி போயிட்டேங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் சீர் செஞ்சு என் தம்பி வந்து பாவமாக இருக்கும். அவனை ஒரு நல்ல நாள் வந்துட்டு அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. இத்தனை பேர் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கும். மாதத்துக்கே 12 நாள், வருஷத்துக்கே 12 மாதம்தான் இருக்குது. அவன் எத்தனை கல்யாண நாளுக்கு சீர் செய்யணும், எத்தனை பேருக்கு பிறந்த நாளுக்கு சீர் செய்யணும், மாதம் பிறந்து அதை என்ஜாய் பண்ணுறானோ இல்லையா, சம்பளத்தை பார்க்குறானோ இல்லையா, அந்த வரிசையை பார்க்கணும். இந்த மாதம் எந்த அக்காவுக்கு கல்யாண நாள் வருது, எந்த அக்காவுக்கு பிறந்த நாள் வருது, எந்த அக்கா குழந்தைக்கு என்ன பண்ணணும், இது மாதிரிலாம் பார்க்க வேண்டிய நேரம் இருக்கும். தம்பி மேல் இவ்வளவு பாசம் கொண்ட அக்காவை அக்கா இல்லை என்றால் உலகமே இருண்டுவிடும் என்று எண்ணும் தம்பியை விட்டு பிரிய என்னவெல்லாம் சொல்லி அந்த காலன் ஏமாற்றி இருப்பான் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. உறவுகளின் உதாசீனத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறியிருப்பானோ, துன்பங்களின் ஏளனத்திலிருந்து இன்பங்களின் ஏமாற்றத்திலிருந்து வெட்கங்களின் அருவெறுப்பிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆசை வார்த்தை கூறியிருப்பானோ அந்த காலன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்ததாக, கிராமத்தில் வந்து ஒரு பழக்கம் உண்டு, காக்கா கத்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் பாட்டி சொல்லுவாங்க, என்னடி காலையிலேருந்து அண்டங்காக்காவாக கத்திட்டு இருக்கு, உன் பெரியத்தை இன்னைக்கு வரப்போறானுமான. கரெக்டாக என் பெரியத்தை வந்து நிற்பா. என் பெரியத்தை வேற நல்ல பாந்தமாக குண்டாக இருப்பாங்க. அவங்க வந்தவொன்னே அதை நான் சொல்லி வேற வந்து செல்லம் கொஞ்சிப்பேன், அத்தை நீங்கள் அண்டங்காக்கா வந்து கத்துச்சு, கிழவி சொல்லிச்சு நீ வருவேன் நீட்டு கரெக்டாக நீ வந்திருக்க, போய் கேளு கிழவி அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு காக்காவுக்கு மேலே ஒரு பெரிய மதிப்பு வச்சுருப்பாங்க கிராமத்துலலாம். அந்த காக்காவை கூட அவர் வந்து அவர் அக்காவோட இறப்புனால அவர் வந்து கடிஞ்சு பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு,
எல்லார் வருகையும் முன்கூட்டியே சொன்ன கம்மநாட்டி காக்கா யமன் வருகையை கடைசி வரை சொல்லி கத்தவே இல்லையே. என்ன 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 ஒரு என்ன சொல்கிறது, என்ன ஒரு மனநிலைமையில் இந்த கவிதையை அவர் எழுதியிருப்பார். காக்காவை கூட விட்டு வைக்கலை, கடவுளை விட்டு வைக்கலை, மனுஷாலை விட்டு வைக்கலை. எல்லாம் அந்த அந்த ஒரு உயிர் போனதை தாங்கிக்க முடியாமல் அவர் கதறது ஒரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு வரியிலையும் ஒரு பக்கத்துலேயும் உணர முடிகிறது. ஏன் அந்த காக்கா கத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அமாவாசை சோறு கழுத்து வரை அடைத்து கொண்டதோ என்னமோ, அதனால தான் நீ கத்தாமல் போனையோ அப்படின்னு காக்காவை சொல்கிறாரு. அடுத்ததாக, ஒரு முறை மருதாணி பறித்து வர சொன்னாள் அக்கா, மறந்து விட்டேன், சிவந்து போனது அக்காவின் முகம் என தொடங்கி, நெருப்பு வைக்கப்பட்டது, பாதத்தில் தீ வைத்த அவள் பதமலரில் பாவ மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கும் வரை அப்படின்னு அந்த கடைசி கவிதையை முடிச்சிருக்காரு. என்னன்னா, அத்துணை கவிதையிலும் அக்கா தம்பி பாசத்தினை அளவிட முடியாமல் வெளிப்படுத்தி இருக்கிறாய். ஏனென்றால் நீ ஒரு கவிஞன், பாடலாசிரியர். அழகாக ஒரு புத்தக தொகுப்பு போட்டு அக்காக்கள் வாழ்ந்த வீடு என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இந்த புத்தகத்தை படிக்கும் அத்தனை இல்லங்களிலும் ஒரு அக்காவை சம்பாதிச்சிட்டீங்க. கவி அக்கா மீது நீ வைத்த பாசத்தை அக்காக்கள் வாழ்ந்த வீடு என்ற கவிதை தொகுப்பை படைத்து விட்டாய், காட்டி விட்டாய். நீ கவிஞன், பாடலாசிரியர். தம்பிகளின் மேல் அக்காக்களாகிய நாங்கள் வைத்த பாசத்தை காட்ட நாங்கள் இயக்குனர்கள் இல்லையே, பாடலாசிரியர்கள் இல்லையே, கவிஞர்கள் இல்லையே, என்ன சொல்வது? ஆனால் கனிவான பார்வை ஒன்றே போதுமடா தம்பி. 1000 கதைகள் சொல்லும் காவியமாய் ஜொலிக்கும் உன்னை வாழ்த்துகிறேன். எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, ஒரு சமுதாயம் என்பார் கவிஞர் மு. மேத்தா அவர்கள். இந்த நூலின்பால் ஈர்க்கப்பட்டு இன்னும் பலர் உறவுகளின் உன்னதங்களை, பிணைப்பை வெளிப்படுத்த பல நூல்களை படைக்க முன்வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நீங்கள் வெற்றியின் உச்சம் தொட, உங்கள் நோக்கம் நிறைவேற, சாதனைகள் பல புரிந்திட, சொர்க்கத்திலிருந்து வாழ்த்தும் கவி அக்காவுடன் நானும் உங்களை வாழ்த்துகிறேன். செந்தமிழ் சீனிவாசன் அவர்கள் உச்சம் தொட மனதார வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.